ஓம் சாந்தி 24/12/2023 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 3/4/1997. பழைய சமஸ்காரங்களை அழித்து தனது உண்மையான சமஸ்காரத்தை தாரணை செய்து எவரடியாகுங்கள். பழைய சமஸ்காரங்களை அழித்து தன்னுடைய உண்மையான சமஸ்காரத்தை தாரணை செய்து எவரடியாகுங்கள். இன்று பாப்தாதா உலகின் நாலாபுறங்களிலும் உள்ள அன்பில் மூழ்கிய தனது அதிர்ஷ்டமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனது குழந்தைகள் தற்சமயம் எவ்வளவு மகான்களாக இருக்கிறார்கள். முழு கல்பத்திலும் தேவர்கள், தர்ம தலைவர்கள், மகாத்மாக்கள், கோடீஸ்வர ஆத்மாக்கள் என யாருக்கும் கிடைக்க முடியாத அவ்வளவு பாக்கியம் பிராமணர்களாகி உங்களுக்கு கிடைக்கிறது என ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்தும் தந்தைக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நீங்கள் சதா நினைவில் வைக்கிறீர்களா? ஆஹா பாக்கிய விதாத்தா தந்தையே மற்றும் ஆஹா உயர்ந்த ஆத்மாவாகிய எனது பாக்கியம். இப்படிப்பட்ட நிரந்தர பாடலை சதா மனதில் பாடிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆஹா பாக்கிய விதாத்தா, ஆஹா எனது பாக்கியம். இந்த பாக்கியத்தின் பாடல் சதா தானாகவே ஒலித்து கொண்டிருக்கிறதா? தந்தை குழந்தைகளை பார்த்து பார்த்து சதா மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனினும் இடையிடையே தமது பாக்கியத்தை எமர் செய்வதற்கு பதிலாக மெர்ஜ் செய்து விடுகிறார்கள். தனது சௌபாகியத்தின் போதை நம்பிக்கை குழந்தைகளுக்குள் மெரஜாவதை எப்போது தந்தை பார்க்கிறாரோ அப்போது தந்தை என்ன செய்வார்? டிராமா. எனினும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா பாக்கியத்தின் நினைவு சொரூபத்தில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் கூட இதையே விரும்புகிறீர்கள். ஆனால் என்ற வார்த்தை இடையில் வந்துவிடுகிறது. யாரை கேட்டாலும் நான் தந்தைக்கு சமமாக மாறியே தீர வேண்டும் என்ற லட்சியம் வைத்தே நடந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சியம் மிக நன்றாக இருக்கிறது. எப்போது லட்சியம் உயர்வாக இருக்கிறதோ, மிக நன்றாக இருக்கிறதோ, அப்போது சில நேரம் எமர்ஜ் ரூபத்திலும் சில நேரம் மெரஜ் ரூபத்திலும் இருப்பது ஏன்? காரணம் என்ன? பாப்தாதாவிடம் அவ்வளவு நல்ல நல்ல வாக்குறுதிகளையும் கொடுக்கிறீர்கள். மனதார உரையாடவும் செய்கிறீர்கள். இருந்தும் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் வித்தியாசம் இருப்பது ஏன்? அதனால் காரணம் என்ன என்பதை பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தார். சொல்லப்போனால் உங்கள் அனைவருக்கும் அது தெரியும். அது புதிய விஷயம் ஒன்றுமில்லை. இருந்தும் பாப்தாதா ரிவைஸ் செய்ய வைக்கிறார். பாப்தாதா 3 விஷயங்களை பார்த்தார். ஒன்று யோசிப்பது, எண்ணத்தை உருவாக்குவது. இரண்டாவது பேசுவது, வர்ணனை செய்வது. மூன்றாவது செயலில் நடைமுறை அனுபவத்தில் கர்மத்தில் கொண்டு வருவது. இந்த மூன்றிலும் சமமாக இருக்கும் சமநிலை குறைவாக இருக்கிறது. எப்போது சமநிலை இருக்குமோ அப்போது நம்பிக்கையும் போதையும் எமர்ஜ் ஆகிறது. எப்போது சமநிலை குறைவாக இருக்குமோ அப்போது நம்பிக்கையும் போதையும் மரஜ் ஆகிறது. ரிசல்ட்டில் பார்த்தால் எண்ணத்தின் வேகம் மிக நன்றாக இருப்பதோடு வேகமாகவும் இருக்கிறது. சொல்லின் வேகமும் போதையும் 75% சரியாக இருக்கிறது. சொல்வதில் மெஜாரிட்டி அறிவாளியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ப்ராக்டிக்கல் செயலில் கொண்டு வருவதில் மொத்த மார்க்குகள் குறைவாக இருக்கின்றன. 2 விஷயங்களில் சரியாக இருக்கிறீர்கள். 3வது விஷயத்தில் மிக குறைவாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? எப்போது எண்ணம் நன்றாக இருக்கிறதோ, சொல்லும் கூட மிகவும் அழகாக இருக்கிறதோ, அப்போது செயல் மட்டும் ஏன் குறைவாக இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். மிக நன்றாக அமர்ந்துள்ளீர்கள். இந்த தலைப்பில் நீங்கள் லெக்சர் செய்யுங்கள் என்று யாருக்கு சொன்னாலும் எவ்வளவு நன்றாக வகுப்பை எடுப்பீர்கள்.
முழு நம்பிக்கையோடு போதையோடு பெருமையோடு சொற்பொழிவும் செய்வீர்கள், வகுப்பும் எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னென்ன பேசுகிறீர்கள் என அனைவரின் வகுப்புகளையும் பாப் தாதா கேட்கிறார். புன்னகையோடு இருக்கிறார். ஆஹா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று சொல்கிறார். ஆஹா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று சொல்கிறார். இப்போது ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்ற முக்கிய விஷயத்தை பாப் தாதா முன்னரும் சொன்னார். ஒரு காரணம் மட்டுமே இருக்கிறது, அதிகமாக இல்லை என்று தந்தை சொல்கிறார். ஒரு காரணமே இருக்கிறது. காரணத்திற்கு நிவாரணம் செய்வதோ கடினமில்லை, அதுவும் கூட மிகவும் எளிதானது. எனினும் எளிதாக இருப்பதை நீங்கள் கடினமாக மாற்றுகிறீர்கள். கடினமே இல்லை, நீங்கள் கடினமாக்குகிறீர்கள். ஏன் அப்படி ஆக்குகிறீர்கள்? போதை மறைஞ்சாகி விடுகிறது, போதை கீழே போய்விடுகிறது. ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, தாரணையின் எந்த விஷயங்களை கேட்கிறீர்களோ அவற்றை செய்கிறீர்கள். சக்திகளின் ரூபத்திலோ குணங்களின் ரூபத்திலோ அவற்றை தாரணை செய்வதற்கான விஷயங்களை மிக நன்றாக சொல்கிறீர்கள். நீங்கள் அவ்வளவு நன்றாக சொல்வதால் அதை கேட்பவர் அஞ்ஞானியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் கேட்டு மிக மிக நன்றாக உள்ளது என்று சொல்லி நன்றாக கரவொலி எழுப்புகிறார்கள். மிக நன்றாக சொன்னீர்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் எத்தனை முறை ஆனால் என்பது வந்தது? எத்தனை முறை ஆனால் என்று வந்தது? இந்த ஆனால் என்பது தடைகளை ஏற்படுத்தும். ஆனால் என்ற வார்த்தை முடிவது என்றால் தந்தைக்கு சமமாக அருகில் வருவதாகும். மேலும் தந்தைக்கு அருகில் வருவதென்றால் நேரத்தை அருகில் கொண்டு வருவதாகும். எனினும் இப்போது வரை ஆனால் என்ற வார்த்தையே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தந்தைக்கு அது பிடிப்பதில்லை, இருந்தும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால் காரணம் என்ன? எதை சொல்கிறீர்களோ அதை தாரணை செய்கிறீர்கள். தாரணையின் ரூபத்தில் தாரணை செய்கிறீர்கள். மேலும் அந்த தாரணை ஒருவருக்கு குறைந்த நேரமும் ஒருவருக்கு அதிக நேரமும் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் தாரணை சதா அதிகமாகி கொண்டே போக வேண்டும். அதற்கான முக்கிய விஷயம், எப்படி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி பிறவி வரை எந்த அவகுணங்கள் அல்லது பலவீனங்கள் இருக்கின்றனவோ அவற்றின் தாரணை சமஸ்காரமாக மாறியிருக்கிறது. அப்படி சமஸ்காரமாக மாறிய காரணத்தினால் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. விட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நன்றாகவும் இருப்பதில்லை. இருந்தும் என்ன செய்வது, எனது சமஸ்காரம் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள், எனது சமஸ்காரம் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். சமஸ்காரத்தை உருவாக்கியது யார்? அது எப்படி உருவானது? உருவாக்கியிருக்கிறீர்கள், அதனால் தானே இருக்கிறது. எப்போது துவாபர யுகத்திலிருந்து இந்த தலைகீழான சமஸ்காரங்கள் உருவானதோ அப்போதிலிருந்து நீங்கள் நேரத்திற்கு தக்கபடி கட்டாயத்திற்கும் ஆளாகிறீர்கள். இருந்தும் என்ன செய்வது? சமஸ்காரம் என்று சொல்கிறீர்கள். அதனால் சமஸ்காரம் சகஜமாக இருக்கிறது. விரும்பாத போதும் செயலுக்கு வருகிறது. ஒருவருக்கு கோபம் வருகிறது, சற்று நேரத்திற்கு பிறகு நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள், எனது சமஸ்காரம் அப்படி இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள். அதனால் பாப் தாதா ஒரே ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்கிறார். இப்போது ஒவ்வொரு குணத்தையும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் சமஸ்காரமாக மாற்றுங்கள். பிராமண ஆத்மாக்களின் உண்மையான சமஸ்காரம் எது? கோபமா அல்லது சகிப்புத்தன்மையா? எது? சகித்து கொள்ளும் சக்தி, சாந்தி சக்தி, இவைதானே. அவகுணங்களை எளிதாக சமஸ்காரமாக மாற்றியுள்ளீர்கள். இடித்து இடித்து உள்ளே திணித்து வைத்துள்ளீர்கள். அவை விரும்பாத போதும் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி ஒவ்வொரு குணத்தையும் இடித்து இடித்து சமஸ்காரமாக மாற்றுங்கள். எனது உண்மையான சமஸ்காரம் எது என்பதை புத்தியில் வையுங்கள். அது ராவணனுடைய சமஸ்காரம். ராவணன் அப்படி ஆக்கிவிட்டார். மாற்றான் பொருட்களை தனதாக்கி வைத்துள்ளீர்கள். இப்போது தந்தையினுடைய பொக்கிஷங்களை தனதாக ஆக்குங்கள். பாருங்கள், ராவணனுடைய பொக்கிஷத்தை எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள். ராவணனிடம் அன்பு இருக்கிறது.
ராவணனை உங்களுக்கு பிடிக்கிறதா அல்லது தந்தை பிடித்திருக்கிறதா? அனைவரும் தந்தையே பிடித்தமானவராக இருக்கிறார் என்று சொல்வீர்கள். இதை மனதால் சொல்கிறீர்கள் தானே? எனினும் யார் பிடித்தமானவரோ அவரது விஷயம் நம்பிக்கையின் மையால் உள்ளத்தில் அழியாதபடி எழுதப்படும். எப்போது ஒருவர் ராவணனின் சமஸ்காரத்திற்கு வசமாகிறாரோ அப்போதும் பாபா உங்களிடம் எனக்கு குழந்தைகளை பார்த்து நீங்கள் மாயாவிற்கு வசமானாலும் கூட குழந்தைகளாகி உங்களிடம், அதாவது உங்களுக்கு என் மீது அதிக அன்பு இருக்கிறது, இப்படி தான் சொல்கிறார். அதிக அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று தந்தை கேட்கிறார். அப்போது ஆகாயத்தை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை கேட்டு எவ்வளவு அப்பாவி குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று தந்தை மகிழ்ச்சியும் அடைகிறார். உளமாற ஒரு முறையாவது மேரா பாபா என்று சொன்னால் பின்னர் இடையிடையே மறந்தும் போகலாம். எனினும் ஒரு முறையாவது உளமாற மேரா பாபா என்று சொன்னால் நீ யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடையவர் என்று தந்தையும் சொல்கிறார். இது அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தையின் வாக்குறுதி என்று சொல்கிறார். அதனால் பாபா இப்போ புரிய வைக்கிறாரு. உங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள் தானே? தன் மீது சிரிப்பு வருகிறது. எப்போது ஆவேசம் வருகிறதோ அப்போது கோபத்தில் சிவக்கிறீர்கள். எனினும் ஒரு விஷயத்தில் குழந்தைகள் மிக நன்றாக இருப்பதை தந்தை ரிசல்ட்டில் பார்த்தார். அது எது? பவித்திரமாக இருப்பது. இதற்காக எவ்வளவுதான் சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும், எதிர்ப்பவர் எவ்வளவுதான் எதிரில் வந்தாலும் இந்த விஷயத்தில் 75% நன்றாக உள்ளீர்கள். சிலர் பொய்யும் சொல்கிறார்கள். இருந்தும் 25% ஆத்மாக்கள் இந்த விஷயத்தில் பாஸ் ஆகி காட்டி உள்ளீர்கள். பாபா சொல்கிறார், கோபம் என்பது ஞானி ஆத்மாக்களுக்கு மகா சத்ருவாக எதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் கோபம் அநேக ஆத்மாக்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வரும்போது வெளிப்படுத்துகிறது. மேலும் கோபத்தை பார்த்து தந்தையின் பெயருக்கு அதிக நிந்தனை ஏற்படுகிறது. ஞானி ஆத்மா குழந்தைகளை பாருங்களே என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள். கோபத்திற்கு அதிக உருவங்கள் இருக்கின்றன. ஒன்று மகான் உருவம், அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவர் கோபப்படுகிறார் என்பது தெரியும். அடுத்து கோபத்தின் சூக்ஷ்ம ரூபமாக மனதில் பொறாமை, பகை, வெறுப்பு. இந்த ரூபத்தில் சத்தம் போட்டு பேசுவது அல்லது வெளிப்படையாக எந்த ரூபமோ தெரிவதில்லை. எனினும் எப்போது வெளியே கோபம் ஏற்படுமோ அப்போது அந்த கோபம் அக்னி ரூபமாக மாறுகிறது. பாபா சொல்கிறார், இன்று பாப் தாதா கொஞ்சம் அஃபீஷியலாக அறிவுரை கொடுக்கிறார். அன்போடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பாப் தாதா குழந்தைகள் எழுதியிருக்கும் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகளை பார்த்து கேட்டு புன்னகைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குணத்தையும் உங்கள் உண்மையான சமஸ்காரமாக மாற்றுங்கள், உங்களுடைய உண்மையான சமஸ்காரமாக மாற்றுங்கள் என்று. இப்போது பாப் தாதா எதை சொன்னாரோ அதை அண்டர்லைன் செய்தீர்களா? அமைதி சொரூபமாக இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் எனது சமஸ்காரமாக மாறிவிட்டது என்பதை இப்போதிலிருந்து சொல்ல வேண்டும். பின்னர் பாப் தாதா எப்போது சந்திக்க வருவாரோ அப்போது இதை உங்கள் உண்மையான சமஸ்காரமாக மாற்றி பாப் தாதாவிற்கு முன்பாக இந்த 5-6 மாதங்களில் காட்ட வேண்டும். அதனால் இந்த ரிசல்ட்டை சொல்கிறார். கோபத்தின் ரிப்போர்ட் அதிகம் வருகிறது. சிறியதாக பெரியதாக பலவித ரூபங்களில் கோபப்படுகிறீர்கள். இப்போது பாப் தாதா அதிகமாக திறக்கவில்லை. ஆனால் கதைகள் மிக குதூகலமாக இருக்கின்றன. அதனால் இன்றிலிருந்து கோபத்தை என்ன செய்வீர்கள்? அதற்கு விடை கொடுப்பீர்களா? அனைவரும் கரவொலியை எழுப்பினீர்கள். அந்த நேரத்தில் அனைவரும் கையை தட்டினாங்க. பாருங்கள், கரவொலி எழுப்புவது மிக எளிது. ஆனால் கோபத்தின் கரவொலி வரக்கூடாது. பாப் தாதா இப்போது இதை அடிக்கடி சொல்ல விரும்புவதில்லை. இருந்தும் கருணை வருவதால் சொல்லிவிடுகிறார். பாப் தாதா வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் மீண்டும் மீண்டும் வந்துவிடுகிறது. என்ன செய்வது? விரும்பவில்லை, வந்துவிடுகிறது என்று இப்போது சொல்லக்கூடாது. நீங்களே மாயாவிற்கு புரிய வையுங்கள், கோபத்திற்கு புரிய வையுங்கள். அல்லது இந்த முயற்சியும் தந்தை செய்து பலனை குழந்தைகள் பெறுவீர்களா? இந்த முயற்சியும் தந்தை செய்ய வேண்டுமா? அதனால் அப்படி வாக்குறுதி கொடுக்காதீர்கள். 5 மாதத்திற்கு பிறகு அதன் ரிசல்ட்டை பார்ப்போம். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தந்தையிடம் ரிசல்ட் வந்து சேரும்.
எனினும் என்ன செய்வது ஆகிவிடுகிறது. சூழ்நிலை அப்படி அமைகிறது. விஷயம் மிக பெரியதாகிவிட்டது என்ற ரிசல்ட் இருக்கக்கூடாது. தந்தைக்கோ புரிய வைக்க முயற்சி செய்கிறீர்கள். பெரிய அறிவாளிகள். பாபா, சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கடந்து சென்று விட்டோம். இந்த விஷயம் பெரியதாக இருந்தது தானே என்று சொல்கிறீர்கள். இப்போது எதை குறை சொல்கிறீர்கள்? விஷயத்தை குறை சொல்கிறீர்களா? விஷயம் என்ன செய்கிறது? வந்தது, சென்றது. 5000 வருடங்களுக்கு பின்னர் விஷயம் வரும். எது 5000 வருடங்களுக்கு பின்னர் வரப்போகிறதோ அதன் மீது குறை சொல்கிறீர்கள். அப்படி செய்யாதீர்கள். என்ன செய்வேன் என்பதை எண்ணத்தில் கொண்டு வராதீர்கள். தந்தை கோபத்தை குறித்து ஏன் விசேஷமாக சொல்லி கொண்டிருக்கிறாரேன் என்றால், ஒருவேளை கோபத்திற்கு நீங்கள் விடை கொடுத்தால் அதில் பேராசை, விருப்பம் எல்லாம் வந்துவிடுகின்றன. பேராசை பைசாவிற்கும் சாப்பிடுவதற்கும் மட்டும் வருவதில்லை. அது பல விதங்களில் வருகிறது. ஞானத்தின் நல்லது, அஞ்ஞானத்தின் எந்த ஆசையாக இருந்தாலும் அதுவும் பேராசையே. அதனால் கோபத்தை அழிப்பதால் பேராசையும் தானாகவே அழிந்துவிடும். அகங்காரமும் அழிந்துவிடும். நான் பெரியவன், நான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும், இவர் தன்னை என்னவென்று நினைக்கிறார் என அபிமானம் வருகிறது தானே. அப்போது கோபம் வருகிறது. அதனால் அபிமானமும் பேராசையும் கூடவே விடை பெற்று கொள்ளும். எனவே பாப்தாதா விசேஷமாக பேராசையை குறித்து சொல்லாமல் கோபத்தை அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். அதனால் சமஸ்காரத்தை உருவாக்குவீர்களா? இப்போது அனைவரும் கையை உயர்த்துங்கள். அனைவருடைய ஃபோட்டோவும் எடுங்கள். எல்லோருமே கையை உயர்த்தினார்கள். இப்போது கொஞ்சம் வாழ்த்து கொடுக்கிறார், அதிகமாக இல்லை. பின்னர் எப்போது ரிசல்ட்டை பார்ப்போமோ அப்போது வத்தனத்தில் தேவர்களும் சொர்க்கத்தின் தேவர்களும் உங்கள் மீது ஆஹா ஆஹா என்று மலர்களை தூவுவார்கள். இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள், பிறரை பார்க்கக்கூடாது. இந்த விஷயங்களை பிறரிடம் பார்க்கும் மனதின் கண்ணாடி மூடிக்கொள்ளுங்கள். பிறரை பார்க்கக்கூடிய விஷயத்தினுடைய மனதினுடைய கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். இந்த கண்களை மூட முடியாது, ஆனால் மனதின் கண்களை மூட வேண்டும். அடுத்தவர் செய்கிறாரா, மூன்றாம் அவர் செய்கிறாரா என்பதை நான் பார்க்கக்கூடாது. ஒருவேளை யாராவது மகாரதி அரிதாக இப்படி பலவீனமான காரியங்களை செய்தாலும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மனதை உள்நோக்கி வைக்க வேண்டும் என்று தந்தை இந்த அளவு அழுத்தம் கொடுத்து சொல்கிறார். சிரிப்பான விஷயத்தை சொல்லலாமா? பாப் தாதா என்று கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். தவறாக தெரியவில்லையே, நல்லது. இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறோம். மெஜாரிட்டி அவ்வப்போது, எப்போதும் இல்லை, அவ்வப்போது. சில நேரம் மகாரதிகளின் விசேஷங்களை குறைவாக பார்க்கிறீர்கள். பலவீனங்களை மிக அழகாக பார்ப்பதோடு அவற்றை பின்பற்றவும் செய்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். அனைவரையும் பார்த்துவிட்டேன். மகாரதியும் செய்கிறார். நாமோ பின்னால் இருப்பவர்கள். மகாரதி எப்போது மாறுவாரோ அப்போது நாமும் மாறுவோம் என ஒருவர் பிறரிடம் வர்ணனையும் செய்கிறீர்கள். எனினும் மகாரதிகளினுடைய தவம், மகாரதிகளினுடைய நீண்ட கால முயற்சி அவர்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்களை கொடுத்தாவது பாசித்தானராக மாற்றிவிடும். மகாரதி மாறினால் நாமும் மாறுவோம் என காத்திருந்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். எனவே மனதை உள்நோக்கு முகமாக மாற்றுங்கள். புரிந்ததா? பார்த்து விட்டேன், எனக்கும் கண் இருக்கிறது தானே, எனக்கும் காது உள்ளது தானே, நானேம் அதிகம் கேட்கிறேன் என்று சொல்வதையும் பாப் தாதா அதிகம் கேட்கிறார். ஆனால் மகாரதிகளோட இந்த விஷயங்களை போட்டி போடாதீர்கள். நல்ல விஷயத்தில் போட்டி போடுங்கள், கெட்ட விஷயங்களில் போட்டி போடாதீர்கள். இல்லை என்றால் ஏமாற்றம் அடைவீர்கள். தந்தைக்கு இரக்கம் வருகிறது. ஏனென்றால் மகாரதிகளின் அஸ்திவாரம் நம்பிக்கை, ஆடாத அசையாத நிலை, அதற்கு அதிகப்படியான ஆசீர்வாதங்கள் மகாரதிகளுக்கு கிடைக்கிறது. எனவே ஒருபோதும் மனதின் கண்களை இப்படி விஷயத்திற்காக திறக்காதீர்கள், மூடி வையுங்கள். கேட்பதற்கு பதிலாக மனதை உள்முகமாக்குங்கள். புரிந்ததா?
நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பாப்தாதாவின் அன்பில் மூழ்கிய ஆத்மாக்களுக்கு, தந்தையின் அனைத்து சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, எளிய முயற்சியை தனதாக்கும் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் சதா தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் என்ற லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக மாற்றுபவர்களுக்கு, தந்தைக்கு அருகில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் மிக அதிகமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: அனைவருக்கும் அமர ஞானத்தை கொடுத்து அகால மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கும் சக்திசாலி சேவாதாரி ஆகுக. அனைவருக்கும் அமர ஞானத்தை கொடுத்து அகால மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கும் சக்திசாலி சேவாதாரி ஆகுக. விளக்கம்: உலகில் இந்த காலத்தில் அகால மரணத்தின் பயம் இருக்கிறது. பயத்தோடு சாப்பிடவும் செய்கிறார்கள், நடந்து கொண்டும் இருக்கிறார்கள், உறங்கவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லி பயத்திலிருந்து விடுவியுங்கள். நாங்கள் உங்களை 21 பிறவிகளுக்கு அகால மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அமர ஞானத்தை கொடுத்து அமரர்களாக ஆக்குங்கள். அதனால் அவர்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு அகால மரணத்திலிருந்து தப்பித்து விடுவார்கள். இப்படி உங்கள் அமைதி மற்றும் சுகத்தின் வைப்ரேஷன் மூலமாக மனிதர்களுக்கு சுகம், நிம்மதியின் அனுபவத்தை கொடுக்கும் சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைப்பதால் மட்டுமே அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஓம் சாந்தி.